தலைப்பு: எதிர்களுக்கு மத்தியில் காதல். படி 1. எதிர்பாராத சந்திப்பு. குழப்பமும் ஆடம்பரமும் இணைந்திருக்கும் மும்பையின் பரபரப்பான தெருக்களின் மையத்தில் விதி அதன் சிக்கலான திரைச்சீலையை நெய்து, பரந்த வெவ்வேறு உலகங்களில் இருந்து இரண்டு ஆன்மாக்களை ஒன்றிணைக்கிறது. திரியாம் சிங் ஷெகாவத் சம அளவில் மதிக்கப்படும் மற்றும் அஞ்சப்படும் புதிரான மாஃபியா பில்டர் நகரத்தின் நிழல்களில் சுற்றித் திரிகிறார். அவரது எஃகு பார்வை உறுதியையும் தவிர வேறு எதையும் காட்டிக் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு அடியிலும் அவர் மரியாதை செலுத்துகிறார். அவரது இருப்பு அவரது அசைக்க முடியாத விருப்பத்திற்கு ஒரு சான்றாகும். இதற்கிடையில் ஒரு ஆடம்பரமான மாளிகையின் செழுமையான சூழலில் அமைச்சர் ரன்விஜய் பாட்டியாவின் துடிப்பான மகளான அதிதி தனது சலுகை பெற்ற வளர்ப்புடன் வரும் ரசிகர்கள் மற்றும் கவனத்தின் முடிவில்லாத ஓட்டத்தில் மகிழ்ச்சியடைகிறார். வசீகரம் மற்றும் புத்திசாலித்தனத்துடன் ஆயுதம் ஏந்திய அவர் சமூக வட்டங்களை சிரமமின்றி கருணையுடன் வழிநடத்துகிறார். அவளுடைய சிரிப்பு அரங்குகளில் எதிரொலிக்கிறது. திரியத்தின் உன்னிப்பாக திட்டமிடப்பட்ட அறுவை சிகிச்சை எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கும் போது அவர்களின் பாதைகள் எதிர்பாராத விதியின் திருப்பத்தில் மோதுகின்றன. இது அதிதியின் திடீர் கடத்தலுக்கு வழிவகுக்கும். கண் இமைக்கும் நேரத்தில் அவர்களின் உலகங்கள் ஒன்றிணைகின்றன. சூழ்ச்சியும் விருப்பமும் நிறைந்த ஒரு கொந்தளிப்பான பயணத்திற்கு களம் அமைக்கிறது. அதிதி தனது கடத்தல் அதிர்ச்சியில் சிக்கிக்கொள்ளும் போது திரியத்தின் ஸ்டோயிக் முகப்பில் விரிசல் ஏற்படத் தொடங்குகிறது. இது ஒரு மனிதனின் கடந்த காலத்தால் வேட்டையாடப்பட்ட மற்றும் இடைவிடாத அதிகார நாட்டத்தால் உந்தப்பட்ட ஒரு மனிதனின் காட்சிகளை வெளிப்படுத்துகிறது. ஆயினும்கூட, குழப்பம் மற்றும் நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் தர்க்க யுக்தியையும் எதிர்பார்ப்பையும் மீறி அவர்களுக்கு இடையே ஒரு தீப்பொறி எரிகிறது. ஈர்ப்பு மற்றும் எதிர்ப்பின் நுட்பமான நடனத்தில் சிக்கி, திரியமும் அதிதியும் தங்களை துண்டாடுவதற்கு அச்சுறுத்தும் சமாளிக்க முடியாத முரண்பாடுகள் இருந்தபோதிலும் ஒருவருக்கொருவர் ஈர்க்கப்படுகிறார்கள். ஆபத்து மற்றும் வஞ்சகம் நிறைந்த ஒரு ஆபத்தான பயணத்தை அவர்கள் மேற்கொள்ளும்போது அவர்கள் தங்கள் ஆழ்ந்த அச்சங்களையும் ஆசைகளையும் எதிர்கொள்ள வேண்டும். அவர்களின் உலகங்களின் எல்லைகளை மீறும் சாத்தியமில்லாத பிணைப்பை உருவாக்குகிறார்கள். ஆனால் இருண்ட சக்திகள் அவர்களை ஒதுக்கி வைக்க சதி செய்வதால் திரியமும் அதிதியும் துரோகம் மற்றும் தியாகம் நிறைந்த ஒரு துரோக பாதையில் செல்ல வேண்டும். அங்கு அவர்களின் அன்பின் கணிக்க முடியாத தன்மை மட்டுமே உறுதி. திரயம் மற்றும் அதிதியின் பயணம் இரகசியங்கள், ஆர்வம் மற்றும் எதிரிகளிடையே அன்பின் மறுக்க முடியாத சக்தியை வெளிப்படுத்தும். படி 2. சாத்தியமில்லாத கூட்டாளிகள். அவர்களின் எதிர்பாராத சந்திப்பில் இருந்து தூசி படிந்ததால் திரியமும் அதிதியும் தேவையினால் பிறந்த மற்றும் மறுக்க முடியாத ஈர்ப்பால் தூண்டப்பட்ட ஒரு ஆபத்தான கூட்டணியை வழிநடத்துகிறார்கள். அவர்களின் ஆரம்ப விரோதம் இருந்தபோதிலும் திரியாமின் உறுதியான உறுதியும் அதிதியின் அசைக்க முடியாத ஆவியும் அவர்களுக்கிடையே உள்ள பனிக்கட்டி தடைகளை கரைக்கத் தொடங்குகின்றன. இது சாத்தியமில்லாத தோழமை மலர வழி வகுக்கிறது. சூழ்நிலையாலும் பகிரப்பட்ட நோக்கத்தாலும் பிணைக்கப்பட்ட அவர்கள் மும்பையின் தளம் நிறைந்த தெருக்களில் ஒரு துணிச்சலான பயணத்தை மேற்கொள்கிறார்கள். ஒவ்வொரு அடியும் அவர்களை உண்மை மற்றும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக கொண்டு வருகிறது. இருப்பினும் துரோகம் மற்றும் வஞ்சகத்தின் துரோக நிலப்பரப்பில் அவர்கள் செல்லும்போது தங்களின் மிகப்பெரிய சவால் தங்களுக்குள் லேயே இருக்கக்கூடும் என்பதை அவர்கள் விரைவில் உணர்கிறார்கள். திரியம் தனது கடந்த கால பேய்களால் வேட்டையாடப்பட்டதால் அவரை அழிக்க அச்சுறுத்தும் பேய்களை எதிர்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சலுகைகளால் அடைக்கலம் பெற்ற அதிதி தன்னிச்சையாக நிற்க வலிமையை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் தங்களை சூழ்ந்திருக்கும் இருளின் இதயத்தில் ஆழமாக ஆராயும்போது திரியமும் அதிதியும் ஒருவரையொருவர் அரவணைத்து ஆறுதல் அடைகிறார்கள். கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் அவர்களின் பிணைப்பு வலுவடைகிறது. ஆனால் அவர்களை சுற்றி நிழல்கள் மூடுவதால்
அவர்கள் தங்களைச் சூழ்ந்து கொள்ளும் புயலில் இருந்து தப்பிக்க அவர்கள் தங்கள் புத்திசாலித்தனத்தையும் ஒருவரையொருவர் நம்பியிருக்க வேண்டும். வரப்போகும் சோதனைகளை தாங்கும் அளவிற்கு அவர்களின் வளர்ந்து வரும் காதல் போது மானதாக இருக்குமா? அல்லது அவர்களை துண்டாட துடிக்கும் சக்திகள் அவர்களின் உணர்வுச் சுடரை அணைப்பதில் வெற்றி பெறுமா? லியம் மற்றும் அதிதியின் பயணம் எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கும் போது எதிரிகள் மத்தியில் அவர்களின் அன்பின் அடித்தளத்தை சோதிக்கும் இரகசியங்களையும் துரோகங்களையும் வெளிப்படுத்து. படி 3. துரோகத்தின் பந்தங்கள். திரியம் மற்றும் அதிதியின் கொந்தளிப்பான பயணம் வெளிவரும்போது விசுவாசம் சோதிக்கப்பட்டு கூட்டணிகள் சிதைக்கப்படும். துரோகம் மற்றும் வஞ்சகத்தின் வலையில் அவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள். அவர்களின் சுற்றுப்புறத்தின் குழப்பங்களுக்கு மத்தியில் துரோகத்தின் கிசுகிசுக்கள் அதிகாரத்தின் தாழ்வாரங்களில் எதிரொலிக்கின்றன. திரியத்தையும் அதிதியையும் ஒன்றாக இணைக்கும் பலவீனமான பிணைப்பை துண்டிக்க அச்சுறுத்துகின்றன. போட்டி பிரிவுகளின் குறுக்கு நாற்காலிகளில் சிக்கி ஒவ்வொரு திருப்பத்திலும் எதிரிகளை எதிர்கொண்டு ஒவ்வொரு மூலையிலும் ஆபத்து பதுங்கியே இருக்கும் அபாயகரமான நிலப்பரப்பில் அவர்கள் செல்ல வேண்டும். ஆயினும்கூட குழப்பம் மற்றும் நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் திரியாம் மற்றும் அதிதியின் ஒருவருக்கொருவர் காதல் முன்பை விட பிரகாசமாக எரிகிறது. தங்கள் வழியில் நிற்கும் தடைகளை முறியடிக்கும் உறுதியுடன் ஒன்றிணைந்து தங்களை துண்டாட முயலும் சக்திகளை எதிர்த்து நிற்கிறார்கள். ஆனால் இரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு கூட்டணிகள் சோதிக்கப்படுவதால் திரயமும் அதிதியும் தங்களுக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் வரக்கூடும் என்பதை விரைவில் உணர்கிறார்கள். துரோகம் நிழலில் பதுங்கியிருக்கிறது. குறைந்தபட்சம் எதிர்பார்க்கப்படும் போது தாக்குவதற்கு காத்திருக்கிறது. மேலும் அவை சேதமடையாமல் வெளிவர வேண்டுமானால் கவனமாக மிதிக்க வேண்டும். துரோகம் மற்றும் ஏமாற்று சோதனைகளை அவர்களின் காதல் தாங்குமா? அல்லது அவர்களை இணைக்கும் பிணைப்புகள் என்றென்றும் துண்டிக்கப்படுமா? திரியம் மற்றும் அதிதியின் பயணம் அதன் உச்சக்கட்டத்தை அடையும் போது அடுத்த முறை டியூன் செய்யுங்கள். அங்கு எதிரெதிர்களிடையே அவர்களின் அன்பின் இறுதி சோதனை காத்திருக்கிறது. படி 4. மீட்பின் அரவணைப்பு. உடையக்கூடிய இழைகளை அவிழ்க்க அச்சுறுத்துகிறது. துரோகம் நிழலில் பதுங்கியிருக்கிறது. ஒருமுறை பிரிக்க முடியாத அவர்களின் பிணைப்பின் மீது ஒரு இருண்ட மேகத்தை வீசுகிறது. ஆயினும்கூட குழப்பம் மற்றும் கொந்தளிப்பு களுக்கு மத்தியில் நம்பிக்கையின் பிரகாசம் திரியாம் மற்றும் அதிதியின் பரஸ்பர பக்தி இருளில் ஒளிர்கிறது. தங்கள் வழியில் நிற்கும் தடைகளை தாண்டிச் செல்வதற்கான உறுதியுடன் ஒன்றிணைந்து அவர்கள் மீட்பிற்கான அவநம்பிக்கையான தேடலை தொடங்குகிறார்கள். தங்கள் கடந்த காலத்தின் தவறுகளைச் சரிசெய்து புதிய எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்க முயல்கிறார்கள். ஆனால் மீட்பு ஒரு விலைக்கு வருகிறது. மேலும் திரியமும் அதிதியும் தங்கள் பேய்களை நேருக்கு நேர் எதிர்கொள்வதால் அவர்களை துண்டாட அச்சுறுத்தும் வேதனையான உண்மைகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். குழப்பம் மற்றும் நிச்சயமற்ற நிலைக்கு மத்தியில் ஒரு ஒளி விளக்கு வெளிப்பட்டு மன்னிப்பு மற்றும் ஏற்றுக்கொள்ளும் பாதையை நோக்கி அவர்களை வழிநடத்துகிறது. ஏனென்றால் ஒருவருக்கொருவர் கைகளில் அவர்கள் ஆறுதலையும் வலிமையையும் காண்கிறார்கள். அவர்களின் காதல் அவர்களின் உலகங்களின் எல்லைகளை தாண்டியது. இறுதிச் சண்டை அடிவானத்தில் தத்தளித்து கொண்டிருக்கும்போது திரியமும் அதிதியும் அருகருகே நிற்கிறார்கள். விதி என்ன வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் இரட்சிப்பை கண்டறிந்துள்ளனர். எதிரிகளிடையே அவர்களின் அன்பு மீட்பின் அரவணைப்பின் சக்திக்கு ஒரு சான்றாகும். படி 5. அன்பு அனைத்தையும் வெல்லும். திரயம் மற்றும் அதிதியின் பயணம் அதன் உச்சநிலையை அடைகிறது. அவர்கள் இன்னும் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்கிறார்கள். அவர்களின் அன்பின் இறுதி சோதனை இருளின் சக்திகள் அவர்களை சுற்றி மூடிக்கொண்டிருக்க திரியமும் அதிதியும் உறுதியுடன் நிற்கிறார்கள். அவர்களின் இதயங்கள் எல்லா முரண்பாடுகளையும் மீறி ஒரு பிணைப்பில் பின்னி பிணைந்தன. தங்களை பீடித்திருக்கும் சோதனைகளை முறியடிக்கும் உறுதியுடன் ஒன்றிணைந்து அவர்கள் தங்கள் விதியை நேருக்கு நேர் எதிர்கொள்கிறார்கள்.
தங்கள் ஒவ்வொரு இழையுடனும் தங்கள் அன்பிற்காக போராட தயாராக உள்ளனர். இறுதி போர் வெளி வரும்போது அவர்களின் கடந்த காலங்களின் எதிரொலிகள் குழப்பத்தில் எதிரொலித்து அவர்களை துண்டாட அச்சுறுத்துகிறது. ஆனாலும் கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக திரியாம் வெளிப்படுகிறது மற்றும் அதிதியின் காதல் முன்பை விட பிரகாசமாக பிரகாசிக்கிறது. தைரியம் மற்றும் உறுதியுடன் அவர்கள் தங்கள் எதிரிகளை எதிர்த்து நிற்கிறார்கள், ஒருவருக்கொருவர் முன்னிலையில் இருந்து வலிமையை பெறுகிறார்கள். கணத்தின் வெப்பத்தில் தங்கள் வேறுபாடுகளின் எல்லைகளை கடந்து முன்னோக்கி செல்லும் பாதையை ஒளிரச் செய்து இறுதியில் வெற்றி பெறுவது அவர்களின் காதல் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். தூசி படிந்து புகை வெளியேறியதும் திரியமும் அதிதியும் வெற்றி பெறுகிறார்கள். அவர்களின் காதல் எல்லா முரண்பாடுகளுக்கும் எதிராக வெற்றி பெறுகிறது. நம்பிக்கையும் ஆர்வமும் நிறைந்த இதயங்களுடன் எந்த தடையும் தங்களை துண்டிக்க முடியாது என்பதை அறிந்த அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை ஒன்றாக தழுவுகிறார்கள். எதிர்களுக்கிடையே காதல் என்பது மீட்பின், மன்னிப்பு மற்றும் அன்பின் மாற்றும் சக்தியின் கதை. அவர்கள் சந்தித்த சோதனைகள் மற்றும் இன்னல்கள் மூலம் திரியமும் அதிதியும் முன்னெப்போதையும் விட வலுவாக வெளிப்பட்டுள்ளனர். அவர்களின் பிணைப்பு துன்பத்தின் பிறைக்குள் பிணைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் சூரிய அஸ்தமனத்தில் கைகோர்த்து நடக்கும்போது காதல் அனைத்தையும் வெல்லும் என்ற நீடித்த உண்மைக்கு அவர்களின் காதல் கதை ஒரு சான்றாக செயல்படுகிறது. எனவே அவர்களின் பயணம் தொடர்கிறது, முடிவில்லாத சாத்தியக்கூறுகள் மற்றும் அன்பு, சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சியுடன் நிரம்பிய எதிர்காலத்தின் வாக்குறுதி. படி 6. ஒரு புதிய ஆரம்பம். அவர்களின் கடந்த கால கொந்தளிப்பான நிகழ்வுகளில் இருந்து தூசி படிந்தவுடன் திரியமும் அதிதியும் நம்பிக்கை, வாக்குறுதி மற்றும் அன்பின் நீடித்த சக்தி ஆகியவற்றால் நிரப்பப்பட்ட அவர்களின் வாழ்க்கையின் அவர்களின் கடந்த காலத்தின் நிழல்கள் இறுதியாக அவர்களுக்கு பின்னால் இருப்பதால் அவர்கள் ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பை தழுவுகிறார்கள். ஒரு காலத்தில் தங்களை துண்டாட அச்சுறுத்திய சோதனைகள் மற்றும் இன்னல்களை விட்டுவிட ஆர்வமாக உள்ளனர். ஒருவருக்கொருவர் தங்கள் அர்ப்பணிப்பில் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியும் நிறைந்த எதிர்காலத்தை உருவாக்க அவர்கள் புறப்பட்டனர். அவர்களின் அன்பு இருண்ட காலங்களில் வழிகாட்டும் ஒளியாக செயல்படுகிறது. தங்களின் புதிய சுதந்திரத்தின் சிக்கல்களை அவர்கள் வழி செலுத்தும்போது திரியமும் அதிதியும் அன்றாட வாழ்வின் எளிய இன்பங்களில் மகிழ்கிறார்கள். ஒருவருக்கொருவர் நிறுவனத்தில் செலவழிக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் ரசிக்கிறார்கள். கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் அவர்களின் பந்தம் வலுவடைகிறது. ஒவ்வொரு பகிரப்பட்ட அனுபவத்திலும் அவர்களின் காதல் ஆழமடைகிறது. ஒன்றாக அவர்கள் ஒருவருக்கொருவர் இருக்கும் வரை அவர்கள் தங்கள் வழியில் வரும் எதையும் வெல்ல முடியும் என்பதை அறிந்து அவர்கள் தடைகளையும் சவால்களையும் கடக்கிறார்கள். அவர்கள் புதிய மகிழ்ச்சியின் பிரகாசத்தில் மூழ்கும்போது திரயம் மற்றும் அதிதி தங்கள் காதல் கதை இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை உணர்கிறார்கள். ஒருவருக்கொருவர் அவர்கள் ஒரு கூட்டாளரை மட்டுமல்ல, ஒரு ஆத்ம துணையையும் கண்டுபிடித்துள்ளனர். அவர்களின் தொடர்பு நேரம் மற்றும் இடத்தின் எல்லைகளை தாண்டியது. அவர்களின் பயணம் தொடர்கிறது. முடிவில்லாத சாத்தியக்கூறுகள் மற்றும் காதல், சிரிப்பு மற்றும் முடிவற்ற சாகசங்கள் நிறைந்த எதிர்காலத்தின் வாக்குறுதி தெரியாதவற்றிற்குள் கைகோர்த்து அடியெடுத்து வைக்கும் போது திரயமும் அதிதியும் எத்தகைய சவால்களை எதிர்கொண்டாலும் ஒருவரையொருவர் இருக்கும் வரை எதையும் சமாளிக்க முடியும் என்பதை அறிவார்கள். ஏனென்றால் அவர்களுடையது எல்லையே இல்லாத அன்பு, என்றென்றும் நிலைத்திருக்கும் அன்பு. நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பு நிறைந்த இதயங்களுடன் அவர்கள் எதிர்காலத்தை ஒன்றாக தழுவுகிறார்கள். தங்கள் வழியில் வரும் அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் இருக்கும் வரை அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை அறிவார்கள். படி 7. எப்போதும் உங்களுடையது முழு வட்டமாக வருகிறது. அவர்கள் இன்னும் தங்கள் மிக ஆழமான சவாலை காலத்தின் சோதனையை எதிர்கொள்கிறார்கள்.
அவர்களின் அன்புடன் எப்போதும் போல் உறுதியான, அவர்கள் வாழ்க்கையின் உயர் மற்றும் தாழ்வுகளை கடந்து ஒவ்வொரு கணத்தையும் ஒரு புதிய நோக்கத்துடனும் நன்றியுடனும் ஏற்றுக்கொள்கிறார்கள். வருடங்கள் கடந்து செல்ல, அவர்கள் ஒன்றாக புயல்களை எதிர்கொள்கின்றனர். ஒவ்வொரு நாளிலும் அவர்களின் பிணைப்பு வலுவடைகிறது. வெற்றிகள் மற்றும் இன்னல்கள், சிரிப்பு மற்றும் கண்ணீர் மூலம் அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் அர்ப்பணிப்பில் அசைக்காமல் ஒற்றுமையாக நிற்கிறார்கள். அவர்களின் காதல் கதை நம்பிக்கை மற்றும் உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக மாறுகிறது. அவர்களின் பாதையை கடக்கும் அனைவரின் வாழ்க்கையையும் தொடுகிறது. மும்பையின் பரபரப்பான தெருக்களில் இருந்து உலகின் தொலைதூர பகுதிகள் வரை, திரையம் மற்றும் அதிதியின் காதல் எல்லையே தெரியாது, தடைகளை தாண்டி எதிர்பார்ப்புகளை மீறுகிறது. ஒன்றாக அவர்கள் காதல், சிரிப்பு மற்றும் முடிவில்லாத சாகசங்கள் நிறைந்த வாழ்க்கையை உருவாக்குகிறார்கள். அவர்களின் இதயங்கள் எப்போதும் உடைக்க முடியாத ஒரு பிணைப்பில் பின்னிப்பிணைந்துள்ளன. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் அன்பு மற்றும் ஆதரவால் சூழப்பட்ட அவர்கள் ஒருவரையொருவர் கண்களை உற்று பார்க்கும்போது அவர்களது பயணம் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவர்கள் அறிவார்கள். ஏனென்றால் அவர்களுடையது என்றென்றும் நிலைத்திருக்கும் அன்பு, காலத்தையும் இடத்தையும் தாண்டிய அன்பு, என்றென்றும் அவர்களுடையது. எந்த சவால்கள் வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் இருக்கும் வரை அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை அறிவாரன். படி 8. அன்பின் மரபு. மும்பையின் பரபரப்பான தெருக்களில் அவர்கள் முதலில் பாதைகளை கடந்து பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. இருப்பினும் அவர்களின் காதல் எப்போதும் போல் துடிப்பாகவும் சக்திவாய்ந்ததாகவும் உள்ளது. அவர்களின் தொழிற்சங்கம் சிரிப்பு, மகிழ்ச்சி மற்றும் எல்லையற்ற அன்பு நிறைந்த குடும்பமாக மலர்ந்தது. ஒன்றாக இருப்பதற்கு மிகப்பெரிய தடைகளை தாண்டிய இரு ஆத்மாக்களின் அரவணைப்பு மற்றும் பாசத்தால் சூழப்பட்ட அவர்களின் குழந்தைகள் வளர்கிறார்கள். திரியமும் அதிதியும் தங்கள் பயணத்தை திரும்பி பார்க்கும்போது, ஒவ்வொரு சோதனையிலும் வெற்றியிலும் தங்களை தாங்கிய அன்புக்காக அவர்கள் நன்றியுணர்வுடன் நிரம்பி வழிகிறார்கள். அவர்களின் காதல் கதை புராணங்களின் பொருளாக மாறியுள்ளது. அவர்களை ஒன்றாக இணைக்கும் குறிப்பிடத்தக்க பிணைப்பை அறிந்தவர்களால் அமைதியான தொனியில் கிசுகிசுக்கப்படுகிறது. ஆனால் அதைவிட இது அன்பின் நீடித்த சக்திக்கு ஒரு சான்றாக செயல்படுகிறது. எல்லைகளை அறியாத மற்றும் அனைத்து தடைகளையும் தாண்டிய ஒரு சக்தி. அதனால் அவர்கள் தங்களுடைய குடும்பம் மற்றும் நண்பர்களின் அன்பால் சூழப்பட்ட தங்களுடைய பொன் வருடங்களின் பிரகாசத்தில் குதிக்கும்போது, திரையம் மற்றும் அதிதி அவர்களின் பாரம்பரியம் தலைமுறையாக இருக்கும் என்பதை அறிவார்கள். அவர்களுக்கானது காலத்தின் சோதனையாக நிற்கும் ஒரு காதல், ஒவ்வொரு புயலையும் எதிர்கொண்ட காதல், என்றென்றும் நிலைத்திருக்கும் காதல். அவர்கள் ஒருவரையொருவர் மீண்டும் ஒருமுறை கட்டித் தழுவும்போது அவர்களின் இதயங்கள் அன்பினாலும் நன்றியினாலும் நிரம்பி வழிகின்றன. இந்த வாழ்நாளில் ஒருவரையொருவர் கண்டுபிடித்ததற்கு அவர்கள் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள். அவர்களுடையது யுகங்களுக்கான காதல். அவர்கள் மறைந்த பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு பிரகாசமாக பிரகாசிக்கும் காதல் மரபு. படி 9. நித்திய வாக்குறுதி. திரியம் மற்றும் அதிதியின் குறிப்பிடத்தக்க பயணத்தின் உச்சக்கட்டத்தை அவர்கள் தங்கள் இறுதி விதியை எதிர்கொள்வதை நாம் காண்கிறோம். வருடங்கள் செல்லச் செல்ல அவர்களின் காதல் வலுவடைந்து அவர்களின் கதையை அறிந்த அனைவருக்கும் நம்பிக்கை மற்றும் உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக நிற்கிறது. ஆனால் இப்போது அவர்கள் நித்தியத்தின் உச்சியில் நிற்கும்போது அனைத்தையும் விட மிக பெரிய சவாலை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். பிரிவின் தவிர்க்க முடியாத தன்மை. திரியமும் அதிதியும் இந்த உலகில் ஒன்றாக இருக்கும் காலம் முடிவடைகிறது என்று தெரியும். ஆயினும்கூட இந்த இறுதி பிரியாவிடையை எதிர்கொண்டாலும் அவர்களின் காதல் மாறாமல் உள்ளது. இது அவர்களின் பிணைப்பின் நீடித்த சக்திக்கு சான்றாகும். துக்கத்தால் கனத்த இதயங்களுடன் அவர்கள் பகிர்ந்து கொண்ட நேரத்திற்கு நன்றியுணர்வுடன்
அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒரு உறுதியான சபதம் செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் அன்பை நித்தியத்திற்கு எடுத்துச் செல்வ தற்கான வாக்குறுதி. சூரியன் அவர்களின் இறுதி நாளில் ஒன்றாக அஸ்தமிக்கும் போது திரியமும் அதிதியும் கடைசியாக ஒரு முறை அணைத்துக் கொள்கிறார்கள். அவர்களின் ஆன்மா முடிவே தெரியாத காதலில் சிக்கியது. அவர்களை பொறுத்தவரை காலத்தையும் இடத்தையும் தாண்டிய காதல், என்றென்றும் நிலைத்திருக்கும் அன்பு. அவர்கள் ஒருவருக்கொருவர் விடை பெறும் போது அவர்களின் இதயங்கள் அன்பினாலும் நன்றியினாலும் நிரம்பியிருந்தன. அவர்கள் பிரபஞ்சத்தின் முடிவில்லாத விரிவாக்கத்தில் மீண்டும் ஒன்றிணைவார்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள். இறுதியில் அவர்களுடையது ஒருபோதும் இறக்காத ஒரு காதல், உண்மையான அன்பின் சக்தியை நம்புபவர்களின் இதயங்களில் என்றென்றும் வாழும் ஒரு நித்திய வாக்குறுதி. அவர்கள் அறியாத வட்டிற்குள் ஒன்றாக கைகோர்த்து செல்லும்போது திரியமும் அதிதியும் தங்கள் விதியை திறந்த இதயத்துடன் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களின் காதல் நித்தியம் முழுவதும் அவர்களை வழிநடத்தும் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். படி 10. எதிர்களுக்கிடையில் முடிவு. காதல் இறுதி தருணங்களில் திரியம் மற்றும் அதிதியின் பயணம் அவர்களின் வாழ்க்கையின் இந்த விடை பெறும் போது ஒரு கடுமையான நெருங்கி வருகிறது. தங்கள் அன்பின் கனத்தாலும் அவர்கள் பகிர்ந்து கொண்ட நினைவுகளாலும் கனத்த இதயத்துடன் அவர்கள் பிரிவின் தவிர்க்க முடியாத தன்மையை ஏற்றுக்கொள்கிறார்கள். தங்கள் பந்தம் இந்த உலகத்தின் எல்லைக்கு அப்பால் நீடிக்கும் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். அவர்கள் நித்தியத்தின் வாசலில் நிற்கும்போது அவர்கள் தங்கள் காதல் என்றென்றும் வாழும் என்ற அறிவில் ஆறுதல் அடைகிறார்கள். இது அவர்களின் இணைப்பின் நீடித்த சக்திக்கு சான்றாகும். அவர்களின் கண்களில் கண்ணீருடன் இதயங்களில் அன்புடன் அவர்கள் ஒருவருக்கொருவர் இறுதி விடை பெறுகிறார்கள். அவர்களின் ஆன்மா எல்லையற்ற அன்பில் எப்போதும் பின்னிப்பிணைந்துள்ளது. அவர்கள் அறியாத இடத்திற்குள் கைகோர் இட்டுச் செல்லும்போது அவர்கள் ஒருபோதும் இறக்காத அன்பின் வாக்குறுதியை அவர்களுடன் எடுத்துச் செல்கிறார்கள். ஒரு நித்திய சுடர், அது நித்தியம் முழுவதும் தங்கள் வழியை ஒளிரச் செய்யும். இறுதியில் அவர்களுடையது காலத்தையும் இடத்தையும் தாண்டிய ஒரு காதல், அது என்றென்றும் நிலைத்திருக்கும் அன்பு. அவர்களின் காவிய காதல் கதைக்கு திரை விழும்போது திரியமும் அதிதியும் தங்கள் இறுதி வில்லை எடுக்கிறார்கள். அவர்களின் மரபு உண்மையான அன்பின் சக்தியை நம்பும் அனைவரின் இதயங்களிலும் வாழும் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். எதிர்களுக்கிடையில் காதல் முடிவு. சீசன் 2 ஒரு புதிய ஆரம்பம். எதிர்களுக்கிடையேயான காதல் முடிவடையும் போது திரியம் மற்றும் அதிதியின் காதல் கதையில் ஒரு புதிய அத்தியாயம் விரிவடைகிறது. புதிய சாகசங்கள், சவால்கள் மற்றும் வெளிப்பாடுகள். நம் அன்பிற்குரிய கதாபாத்திரங்களுக்கு காத்திருக்கும் எதிர்மறைகளில் காதல். சீசன் 2 க்காக காத்திருங்கள். காதல், சூழ்ச்சி மற்றும் அன்பின் காலத்தால் அழியாத சக்தி ஆகியவை நிறைந்த பயணத்தை தொடங்கும் போது திரியம் மற்றும் அதிதியுடன் சேருங்கள். விரைவில் உங்கள் திரைகளில் மட்டும்.